கைஸ் என் வெயிட் லாஸ் ஜர்னி ஆரம்பிச்சதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் எவ்வளோ மாற்றங்கள் வந்திருக்கு தெரியுமா? இப்போ இந்த கீழே விழுந்த சாவியை நானே குனிஞ்சு இப்போ எடுக்க போகிறேன். Because basically I am சோம்பேறிங்க. முன்னாடி என் தலைமை எஸ்டிஆர் மாதிரியே வெயிட் லாஸ் பண்ணுற ஜர்னியில் இன்னைக்கு 10வது நாள். நீ வீரடா. நாள் 10 நாள் தொடர்ந்து கிடையாது, ஒரு நாள் விட்டுட்டேன். இந்த பார்த்தீங்கன்னா 10 நாள் இப்படியோ எக்ஸசைஸ் பண்ணியாச்சு. 10 நாள் பண்ணும்போது நானே எனக்கு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு ஸ்லோமோ நடந்து வந்து ஒரு மாஸ்க் கட்டலாமா அந்த அளவுக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. 10 நாள் தொடர்ந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டோம். 10 நாள் தொடர்ந்து 5 மணிக்கு எந்திரிச்சிட்டோம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. இன்றைக்கி எப்பயும் போல் எந்திரிச்சு எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து சைடு பிளாங்க்லாம் பண்ணி பார்த்தேன். நேர் பிளாக் பண்ணுறோம், நம்ம சைடில் 2 சைட்லையும் பண்ணி பார்ப்போம் சொல்லி பண்ணி பார்த்தேன். பிளாங்கே கஷ்டம், சைட் பிளாங்க் ரொம்ப கஷ்டம் கைஸ். எப்படி அந்த சைட் பிளாக் பண்ணிட்டு நீங்கள் 40 செகண்ட் கைஸ், சத்தியமாக நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, 40 செகண்ட் நான் கண்ட்ரோல் வந்து நான் பிளாங்க் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம 40 செகண்ட் பிளாங்க் பண்ணுற அளவுக்கு பெரிய ஐட்டமான கைஸ். அப்புறம் நான் பேசிக்கலி ரொம்ப சோம்பேறியா, ஃபஸ்ட்லாம் இந்த மாதிரி சாவி கீழே விழுந்தாலோ இல்லை ரிமோட் கீழே விழுந்தாலோ நம்ம எது குனிஞ்சு எடுத்துக்கிட்டு இதை குனிஞ்சு சாவி வேறு எடுக்கணுமா? என் மாப்பிள்ள வந்து எடுக்க சொல்லலாம், அவன் ஈஸியாக குனிஞ்சு எடுத்துருவான். நம்ம எதுக்கு எல்லாம் குனிஞ்சு எடுத்துக்கிட்டு குனிஞ்சு சங்கடப்பட்டு எடுத்து ரொம்ப சங்கடப்படுவேன். அப்படியே மிஞ்சி சாவி எடுத்தாலுமே இந்த காலால் தான் சாவி எடுப்பேன், குனிஞ்சு எடுக்கவே மாட்டேன். ஏன்னா நம்ம இவ்வளோ சோம்பேறியாக இருக்கோம், நம்ம வெயிட் லாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், நம்ம கொஞ்சமாக இதாக மாறணும்னு சொல்லி நான் கீழே போட்டு சாவியை நானே கீழே குனிஞ்சு எடுத்துட்டேன். இது பங்காளி எப்படியோ நம்ம மாஸ்டர் அவனே குனிஞ்சு சாவி எடுக்கிற அளவுக்கு முன்னேறிட்டாயா? சின்ன மாற்றம் தான். இந்த மாதிரி சின்ன மாற்றங்கள் நம்ம பண்ணாலே நம்ம வெயிட் லாஸ்க்கு சரி, நம்ம உடம்புக்கு சரி ரொம்பவே நல்லதாக இருக்கும்.